ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம 2 டைப்பாக பீஸா பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். பீஸாவை நான் இப்போ ஓவனில் தான் செய்கிறேன். 2 டைப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பீஸா, இன்னொன்று டபுள் லேயர் சீஸ் வச்சு ஒரு பீஸா செஞ்சுருக்கேன். ரெண்டுமே வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட் அருமையாக இருக்குது. அக்கேஷனலாக எப்போயாவது நமக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு, வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் கோதுமை மாவு சாப்பிட்றது தான் நல்லது. இன்கேஸ் ரொம்ப டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கவங்க ஒன்ஸ் மைதா மாவில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா டைலூட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக டைலூட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மாவு பிசையக்கூடிய அளவுக்கு பெரிய பாத்திரமாக பார்த்துக்கலாம். 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ அல்லது எண்ணெயோ எதுவுமே நான் கலக்கலை. இப்போது நம்ம மாவு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஒட்டுக்கா மாவு போட்டோம்னா பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மாவுக்கு தண்ணி மிச்சமாக தான் இருக்குது. நான் மறுபடியும் கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 2.5 கப் அளவுக்கு மாவுக்கே நமக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக விட்டுக்கணும். இப்போது நடுவில் உப்போ அல்லது ஈஸ்ட்டோ அல்லது சர்க்கரையோ சேர்த்த முடியாது இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட் நம்ம தண்ணியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நல்லா ஓரளவுக்கு அடித்து துவைச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு உருட்டி திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு பிச்சு ரோல் பண்ணி பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் போல் மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதை அப்படியே தடவி விட்டுட்டு மூடி வச்சுடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸாவுக்கு மக்காச்சோளம், அதாவது பச்சையாக இருக்கிற மக்காச்சோளம் மார்க்கெட்டில் கிடைக்கிது பேக்கெட்டில். அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சமாக போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இது அடுப்புலேயும் வச்சுக்கலாம் அல்லது நம்ம ஓவன்லேயும் வச்சுக்கலாம். நான் ஓவனில் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். 180 டிகிரியிலே 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்குள்ளே மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 காளான் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். காளான் சப்பையாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி உருவத்தை முழுசாக வச்சுக்கலாம். அதே போல் தக்காளியையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு குடமிளகாயும் நம்ம பீசஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம பீசஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே போலே ஸ்கொயர் ஷேப்பில் ஆனியனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம விரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வெந்து வந்த அந்த மக்காச்சோளத்தையும் ட்ரை பண்ணி தண்ணி இல்லாமல் அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம், டொமேட்டோ, குடமிளகா, வெங்காயம், அப்புறம் இந்த கார்ன், சோளக்கருது, அது நல்லாவே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம 2 மணி நேரம் கழிச்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அழகாக நல்லாவே உதிரியாகி வந்திருக்குங்க. நம்ம ஈஸ்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சதுனால அந்த மாவோட குவான்டிட்டி அதிகமாக வந்திருக்கு. இந்த போர்ஷனே நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். நம்ம 2 ஃப்ளேவரில் இன்றைக்கி நம்ம பீஸா செய்ய போகிறோம். அண்ட் 2 ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத மறுபடியும் நம்ம தேவைப்பட்டால் பீஸா செஞ்சுக்கலாம். இப்போ நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ உதிரியாக நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு போர்ஷன் மாவை எடுத்துகிட்டு நல்லா தட்டி விட்டு சாஃப்டாக ஜென்டிலாக தான் நம்ம பரப்பி விடணும். ஒட்டுக்காக அழுத்தி வச்சிட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வராது. ஓரளவுக்கு நல்லாவே பரப்பி விட்டுட்டு ஃபோர்க் ஸ்பூனால் அங்கங்கே ஓட்டை போட்டுட்டு நம்ம இப்போது ரெட் சில்லி சாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள், மஷ்ரூமு, அந்த குடமிளகாய், வெங்காயம், அப்புறம் இந்த கார்ன் எல்லாமே போட்டு டாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்ன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம சீஸ் போட போகிறோம். நம்ம மொசரல்லா சீஸ் சின்ன கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கலாம். இது பெருசாக போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. இப்போ சின்னதாக போடும்போது நமக்கு எப்படின்னா, அது உருக நமக்கு உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸும் மேலே நல்லா தெரியும். இதுவே மொத்தமாக போட்டோம்னா சீஸ் மட்டும் தான் நல்லா அங்கங்கே தெரியும். ஸோ இதுவும் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா தூவி விட்டுட்டு மேலே
சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த சீசனிங்கும் பீஸா சீசனிங்கும் தனியாகவே இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த இந்த ஓவனில் தான் நம்ம வைக்கிறோம். 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண பிறகு இப்போ வந்து மறுபடியும் நம்ம குக் பண்ணுறதுக்காக அதே 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம அது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம அடுத்த பீஸாவை ரெடி பண்ணிடலாம். அதே போலவே பிளேட்டில் கொஞ்சம் போல் வரமாவு போட்டுட்டு இந்த மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே வந்து டாப்பிங்க்கு நம்ம வந்து அந்த பீஸாவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டோம். இந்த பீஸாவுக்கு வந்து செஸ்வான் கெச்சப் போட்டிருக்கோம். அதை நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த பீஸாவுக்கு மேலே 4 ஸ்லைஸாக இருக்கிற சீஸஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைஸ் சீஸ் 4 வச்சுட்டு அதுக்கு மேலே இதுலேயும் டாப்பிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ ஸ்லைஸு, அப்புறம் குடமிளகா, வெங்காயம், கார்னு, அந்த மஷ்ரூம் எல்லாமே சேர்த்து நல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மொசரல்லா சீஸு துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் இதுக்கு மேலே போட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மயோனீஸை வந்து எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மயோனீஸ் சீஸை நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். இது வந்து டபுள் லேயர் சீஸு பீஸா அப்படிங்கிறதுனால 2 லேயருக்கு நான் வந்து தனித்தனியாக சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் அண்டு சீசனிங்கும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே டைமிங் முடிஞ்சு அந்த பீஸா நல்லா வெந்து வந்தாச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸ்பூனில் செக் பண்ணியாச்சு. ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த பிளேட்டை ஓவனுக்குள்ளே வச்சு நம்ம சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓவன் ஹீட்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸாவை நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு, அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது அந்த பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா பக்கமும் பீசஸ் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது மட்டும்தான். அழகாக ரெடி ஆகி வந்தாச்சு. கூட வந்து கெச்சப்போ அல்லது மயோனிஸோ வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கட்டாயமாக மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் செய்யுங்க. நான் ஆல்ரெடி கோதுமை மாவில் செஞ்ச பீஸா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் எல்லாமே லைக் பண்ணி செய்யவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக வந்துருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.